ஏன் ஆஃபிஷியலி டிவிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க? அதுதான் இப்போ நெறைய பேர் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து வேற எங்கேயோ ஒரு ஸ்டேட்லேருந்து வரேன். பிஜேபியில இருந்தீங்க, நீங்க இங்க இருந்தீங்க, அங்க இருந்தீங்க. நம்ம வந்து ஒரு பெரிய மன்னார் ஃபேமிலிலேருந்து இவ்ளோ கோடி வச்சுட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் நம்ம வரல. வி ஆர் வெரி மிடில் கிளாஸ் பீப்பிள். ஜெயம் ரவி சார் அண்ட் ஆர்த்தி மேம் அவங்களோட கேஸ் பற்றியுமே நிறைய டாக்ஸ் இருந்தது. அவர் நிறைய பேசியிருந்தாரு, நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் ரீசெண்டாக வந்து கொடுத்துருந்தாரு. உண்மையாகவே அந்த கேஸில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து என்னதான் நடக்க போகுது அவங்க கேஸில். சில கேஸ் வந்து ஒரு சர்டன் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. திடீர்னு ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுருவாங்க. சடனாக அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சடனாக பார்க்கும்போது எல்லாமே காம் க்ளோஸ், ஆல் பேக் டு ஃபார்ம். இப்போது நடக்கிற ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போது இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ், ஃபேமிலி ரிலேட்டட் மேட்டர்ஸ் தான் எல்லாரும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. த மோஸ்ட் மிஸ்யூஸ்டுன்னு சொல்ல முடியாது. எந்த லாயும் எந்த ப்ரொவிஷனையும் எந்த செக்ஷனையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நிறைய பேர் இப்போ டிவோர்ஸ் கேசஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இல்லை இப்போ தான் ஏதோ சண்டை வந்துருச்சு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ் பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி 1-2 இயர்ஸ் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. எதுக்கு நீ இதை பற்றி வெளியே போய் சண்டை போடணும், கேஸ் போடணும்? ஸோ நான் படிச்சிருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணலாம். கரெக்டாக, தட் இஸ் வாட் இஸ் மை ஒர்க். படித்தது அதுதானே, ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். குமுதம் வியாஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து அட்வொகேட் பிரீத்தி ராஜ் அவங்க தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் யூ? நானும் சூப்பர் குட்டா இருக்கேன். ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களோட ரீல்ஸ்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. யாருமா இவங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாம சமீபத்துல நீங்க டிவிகேலயும் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. அஃபிஷியலி யூ ஜாயின்ட் இன் டிவிகே. ஏன் ஆஃபிஷியலி டிவிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க? அதுதான் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து வேற எங்கேயோ ஒரு ஸ்டேட்லேருந்து வரேன். பிஜேபியில் இருந்தீங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்க, அங்கே இருந்தீங்க. பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் அஃபிஷியலாக என்ட்ரி பண்ணுறது. ஸோ முன்னாடி நான் இந்த பார்ட்டியில் அந்த பார்ட்டியில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ டிவிக்கே ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த ஆர்கனைஸ் பண்ணுற டைம்லேருந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அதுதான், அது ஜாயினிங் அஃபிஷியலி வந்து இப்போது டைம் வந்தது. ஸோ அஃபிஷியலாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் என்ட்ரி. நம்ம வந்து ஒரு பெரிய மன்னார் ஃபேமிலிலேருந்து இவ்வளோ கோடி வச்சுட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் நம்ம வரல. வி ஆர் வெரி மிடில் கிளாஸ் பீப்புள். வளர்ந்தது பிறந்தது எல்லாமே சென்னையில் தான். தட் இஸ் வை டிவிகே. ஆமாம். ஸோ நம்ம எப்படி புதுசாக பொலிட்டிக்கல் என்ட்ரி வைக்கிறோமோ, டிவிகேவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ ஐ தாட் இட் இஸ் அன் ஈஸியர் பிளாட்ஃபார்ம் தான். ரீசெண்டாக உங்கள் ஒரு ரீலில் பார்த்து தான் வந்து ஓகே யார் இவங்க வந்து இந்த ஒரு கேஸுக்காக வந்து இருக்காங்க அப்படின்றப்ப எல்லாருமே உங்களை பற்றி தேட ஆரம்பிக்கும் போது உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கீங்க. இப்போ டிவிகே அப்படின்றப்ப அவங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு அட்வொகேட்டாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, அவங்க மேலே நிறைய கேசஸ் வந்து சொல்கிறாங்க, ஃபேக்கா வந்து நிறைய கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபேக் கேசஸ் இந்த மாதிரிலாம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தான். ஸோ இது டிவிகே மேலே மட்டும் டார்கெட் பண்ணி கேசஸ் வருது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் அதை பற்றி நான் அவ்வளோ கமெண்ட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டெப்ட் my foot into it. பட் கவர்மெண்ட், நம்ம டிவிக்கு கவர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அண்ட் உமனாக இருந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த வெல்கமிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி தான். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த வந்து நாங்கள் இப்படி, நீங்கள் அப்படி, நீங்கள் பெண்கள் ஆண்கள் அந்த அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஏதோ என்ன சொல்ல, நிறைய வருஷம் தெரிஞ்ச மாதிரி எப்படி வெல்கம் பண்ணுவாங்க. ரொம்ப வார்ம். உள்ளே இருக்கிற
அந்த டீம் எவ்ரிபடி இஸ் வெரி இன்க்ரெடிபிள் பீப்புள். அவ்வளோ வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதை தானே நமக்கு தேவை அல்டிமேட்லி. எங்கே போனாலும் நம்ம ப்ரொஃபஷனை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்கில்ஸை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களோட டேலண்ட் என்ன, உங்கள் எஜுகேஷன் என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது அது ஸோ நம்ம கேட்கவே வேண்டாம். அதான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்து, உங்களோட படிப்பை பொறுத்து, உங்களோட அறிவு படிப்பு மட்டும் பார்க்குறதில்ல. ஸோ உங்களோட அறிவு, உங்கள் கான்ட்ரிபியூஷன், ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ தே ஆர் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். ஸோ நிஜமாவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரியில் கால் வைக்கும்போது மக்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம், அந்த படிப்பை வந்து எப்படியாவது ஒரு நல்ல வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் we are looking into it and சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஐடியாஸை வந்து வெல்கம் பண்ணுறது. ஸோ இட்ஸ் a very beautiful place. இப்போ நீங்கள் டிவிகேக்குள்ளே போயிருக்கீங்களா, பெண்களுக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப உண்மையாகவே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் பேசும்போது ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கா? நோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. ஸோ பிகாஸ் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, த அசெம்பிளி ஆல் தட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னும் வரல. பட் டெஃபினெட்லி இப்போது நம்ம இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் தெரியுது என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. ஸோ ஐ திங்க் நான் ஒரு கோரிக்கையாக ஒரு 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 பாயிண்ட்டை வந்து 4th பாயிண்ட் வந்து நம்ம போடுறோன்னா, ஐ திங்க் இந்த லாஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இல்லை நம்ம மக்களாக சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ, ஸோ அதை பற்றி ஐ திங்க் நான் ஒரு வார்த்தை டெஃபினட்டாக போடுவேன் அதை பற்றி. ஓகே, இப்போ பியாண்ட் திஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக் கேசஸ் வந்து இருக்குன்றப்ப இன் ஜென்ரலாக ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு லாவை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக இருக்குன்னு இந்த ஒரு கேஸை வந்து எல்லார் மேலேயும் போடுறாங்கன்னா அது என்ன கேசஸாக இருக்குது? இப்போ நடக்கிற ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போது இந்த மெயின்டெனன்ஸ் கேஸு, ஃபேமிலி ரிலேட்டட் மேட்டர்ஸ் தான் எல்லாரும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. த மோஸ்ட் மிஸ்யூஸ்டுன்னு சொல்ல முடியாது. எந்த லாயும், எந்த ப்ரொவிஷனையும், எந்த செக்ஷனையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதோ ப்ரொவிஷன் தெரியல, ஒரு ஜட்மெண்ட் தெரியலனா, ஸோ யூ பிகம் இக்னோரண்ட். அந்த இக்னோரன்ஸ் தான் தவிர்த்து மிஸ்யூஸ்னு எந்த லாயும் பண்ண முடியாது. பட் மக்களுக்கு ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு லேபர் லாஸ்ன்னு சொல்கிறோம்ல, எம்ப்ளாயர், அது வந்து இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சக தோழர்கள் கூட இப்போது பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, கார்பரேட் கம்பெனிஸில் இப்போ பிஎஃப் டிடக்ஷன் வருது, டிரான்ஸ்போர்ட் டிடக்ஷன் வருது. ஸோ அதுதான் வந்து மிஸ்யூஸ்னு சொல்ல முடியாது, தெரியல அவங்களுக்கு. சப்போஸ் உங்கள் சேலரியிலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அந்த கம்பெனியோ இல்லை நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்களோட எம்ப்ளாயர் வந்து டிடக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அது ஏன் டிடக்ட் பண்ணுறாங்க? ஸோ ஸ்டாச்சுட்டரி படி அதெல்லாம் பண்ண முடியுமா? ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இக்னோரண்ட் ஏரியானே சொல்லலாம். ஸோ ஐ திங்க் லேபர் லாஸ் இஸ் வெரி எஃபெக்டட். இப்போ ஹோசூர்லலாம் பார்க்கும்போது நிறைய இப்போது எப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க. அதாவது இது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உங்களை வந்து ஊர்லேருந்து அந்த வேன் அனுப்புவாங்க, உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. கரெக்டாக உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும்? 15,000 வச்சுக்கலாமா, மேக்ஸிமம் 15-20 வச்சுக்கலாமா? உங்கள் சேலரி கைக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இது டிடக்ட் பண்ணிட்டோம், அது டிடக்ட் பண்ணிட்டோம். ஆனால் என்ன டிடக்ட் பண்ணிங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கேட்டால் பிஎஃப் டிடக்ஷன், டிரான்ஸ்போர்ட் டிடக்ஷன். ட்ராவல் பண்ணி வர்றது உங்கள் கம்பெனிக்கு வேலை பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் அந்த காசையும் நீங்கள் எங்கள் சேலரியிலேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அவங்க எப்படி இட் இஸ் நாட் ஃபேர். ஸோ டெய்லி அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, டெய்லி நீங்கள் அவங்க ட்ராவல்லேருந்து 150 வந்து நீங்கள் அவங்களோட சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஃபீல் இட் டு பி அன்ஃபேர். ஒர்க் பண்ணுறது உங்கள் கம்பெனியில், ஸோ நீங்கள் சேலரி கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்களே கட் பண்ணுறீங்க. இப்போ ஃபுட் எக்ஸ்பென்சஸ், அந்த சப்சிடி கேன்டீன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இவங்க சேலரியிலேருந்து தான் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மக்கள்கள், அந்த தோழர்கள் எப்படி போய் அந்த அமௌண்ட்டை ரிகவர் பண்ணுவாங்க, எங்கே போவாங்க, யார்கிட்ட என்ன கேட்பாங்க, அது வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஸோ ஐ திங்க் லேபர் லாஸ் தான் மிஸ்யூஸ்டுன்னு சொல்ல முடியாது, இக்னோரண்ட். ஆமாம், தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமாம்.
இன்னொரு பக்கம் வந்து சோஷியல் மீடியா திறந்தாலே என்ன மாதிரி நியூஸஸ் வருதோ இல்லையோ, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை பற்றினது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இது நார்மலைஸ் பண்ணிகிட்டே வராங்க இல்லையா? ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு அட்வொகேட்டாக எது ரொம்ப ஹர்ட்டா அல்ல இது வந்து ரொம்ப ஏன் நார்மலைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து அடல்ட்ரின்னு சொல்லுவோம் கரெக்டாக நம்ம லீகல் லாங்குவேஜில். அது வந்து அது சப்போர்ட் பண்ண முடியாது, அது சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. அண்ட் ஏன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இல்லீகல் அஃபேர் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குது, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே அது இல்லை. இது வந்து நம்ம பழைய காலத்துல இருந்தே எல்லாரும் வந்து 2 வைஃப் வச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் இப்போ வந்து இது பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாமே எனிதிங் ஹேப்பன்ஸ் உடனே எல்லாரும் அந்த மீடியாவில் போட்டுடுறாங்க. ஸோ அது பப்ளிக் ஃபோரமில் வர்றதுனால தான் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ நிறைய பெண்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க கரெக்டாக. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு ஒரு நீதி வேணும், எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்னா தே ஆர் ஆல்சோ கம்மிங் டு த சோஷியல் மீடியா அண்ட் ஷேரிங் இட். ஸோ அவங்க வெளியே வந்து பேசுறதுனால அண்ட் ஃபோன் அந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் தெரிய வருது. பட் இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. அண்ட் இது வந்து தொழில் சார்ந்த விஷயமும் இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை செலிப்ரிட்டிஸ் அந்த பர்டிகுலர் சினி ஃபீல்டில் மட்டும் இது மாதிரி நடக்குது. இட் இஸ் ஹேப்னிங் இன் எவ்ரி ப்ரொஃபஷன். எங்கள் ப்ரொஃபஷனில் நடக்குது, மெடிக்கல் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஏன் அவங்களோட இதெல்லாம் வெளியே வருது தான் பிகாஸ் தேர் இன் அ பப்ளிக் ஃபோரம் தான். ஸோ அல்டிமேட்லி அது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் இப்போ டிவோர்ஸ் கேசஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, இல்லை இப்போதான் ஏதோ சண்டை வந்துருச்சு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ் பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி 1-2 இயர்ஸ் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஆமாம், பட் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறது வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ இது நமக்கு அவுட் சைட் பாயிண்ட்லேருந்து யாருக்கும் தெரியாது கரெக்டாக. ஸோ நம்ம வெளியே இருந்து பார்க்குறச்ச நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இது சொல்லலாம் அது சொல்லலாம், நம்மளோட கருத்து வைக்கலாம். பட் உள்ளே என்ன நடந்ததுன்னு நிஜமாவே அந்த பார்ட்டிஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதோ பேசுகிறதோ அது தவிர்க்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததில் ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கேஸ் ஆர் சினாரியோ ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இப்போது வேர்ஸ்டான சினாரியோனா எனக்கு வந்து ரொம்ப பாதிக்கிறது என்னன்னா, ஐ திங்க் இந்த போக்சோ இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்து என்ன தான் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி போகுது. அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. எவ்வளோ ப்ரிகாஷியஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டாலும் எப்படியோ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது அது நடக்குது கரெக்டாக. ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அவங்கள பிடிச்சதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணலாம்? ஸோ அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் ரியலி எஃபெக்ட்ஸ் மீ. இன்னொன்று என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னா, இப்போது நிறைய பெண்களும் ஆண்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் ஏமாந்து போகிறாங்கல்ல. ஸோ ஏமாந்து போகிற பெண்கள் வந்து நிறைய பேர் வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க கரெக்டாக. ஸோ நிறைய பேர் வந்து வெளியே வந்து சொன்னால், சப்போஸ் நாங்கள் வந்து இதுக்காக ஒரு கேஸ் போட்டோன்னா நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நிறைய ஃபேமிலிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உனக்கு இந்த மாதிரி நடந்ததா நீ வந்து மறந்துட்டு நமக்குள்ளேயே வச்சுட்டு இது முடிச்சிடலாம், எதுக்கு நீ இதை பற்றி வெளியே போய் சண்டை போடணும், கேஸ் போடணும்? ஸோ நான் படிச்சிருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணலாம் கரெக்டாக. தட் இஸ் வாட் இஸ் மை ஒர்க். படித்தது அதுதானே, ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். பட் இந்த மாதிரி கேசஸில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது கரெக்டாக. பிகாஸ் அந்த பார்ட்டி அந்த பெண்ணோ அந்த ஆணோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னால் தான் என்னால் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ சர்டன் திங்ஸ் நடந்துட்டுருக்கு, பட் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி கேசஸ் பார்க்கும்போது, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்க்கும்போது இட் ரியலி எஃபெக்ட்ஸ் மீ தான். இந்த மாதிரி கேசஸ் பற்றி பேசும்போது, செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பேசும்போது ஜெயம் ரவி சார் அண்ட் ஆர்த்தி மேம் அவங்களோட கேஸ் பற்றியுமே நிறைய டாக்ஸ் இருந்தது. அவர் நிறைய பேசியிருந்தாரு, நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் ரீசெண்டாக வந்து கொடுத்துருந்தாரு. உண்மையாகவே அந்த கேஸில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து என்னதான் நடக்க போகுது அவங்க கேஸில், அவருக்கு என்னதான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது ஆஸ் அட்வொகேட்டாக அந்த கேஸ் என்ன மாதிரி நகரலான்ற ஒரு அசம்ஷன் இருக்கு. அது என்ன மாதிரி நகரலான்னு ஐ ரியலி காண்ட். இது சில கேஸ் வந்து ஒரு சர்டன் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க.
திடீர்னு ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுருவாங்க. சடனாக அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சடனாக பார்க்கும்போது எல்லாமே காம் க்ளோஸ் ஆல் பேக் டு ஃபார்ம். ஸோ இது வந்து அன்பிரெடிக்டபிள். அகெயின் நான் சொல்கிற மாதிரி அது அவங்களோட பர்சனல் விஷயம். கரெக்டாக நிஜமாவே நம்ம வந்து வெளியே இருந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஐம் நாட் இன் அ பொசிஷன். நான் வந்து மற்றவங்க மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கறது, யூனோ அது கருத்து வைக்கிறது அது வேண்டாம். ஆமாம். ஸோ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் அடல்ட்ஸ். தே நோ வாட் டு டூ. ஸோ வி வில் லீவ் இட் டு தெம். ஓகே மேம். இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ என்னோட பார்ட்னர் வந்து ஒரு அஃபேரில் இருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன மாதிரி எவிடன்ஸ்லாம் நான் கோர்ட்டில் வந்து கொடுக்க முடியும்? நான் வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறேன், தைரியமாக வந்து பண்ணுறேன்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடன்சஸ் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் நான் எவிடன்ஸாக கொடுத்தா இட் வில் பி அக்செப்டபிள் இன் த கோர்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இப்போ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, யூஆர் டேட்டிங், யூஆர் நாட் மேரிட். ஸோ அந்த டைமில் தட் இஸ் அ வெரி க்ரூஷியல் டைம். கரெக்டாக? ஸோ அந்த டைமில் என்ன எவிடன்ஸ் நீங்கள் வைக்க முடியும்? பிகாஸ் நீங்கள் மேரிட் இல்லை, மேரேஜ் ஆகலை. ஸோ மேரேஜ் ஆகாமல் நாங்கள் ஜஸ்ட் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் காப்பாற்றுவீங்களான்னா அஃப்கோர்ஸ் தேர் ஆர் செக்ஷன்ஸ், தேர் ஆர் ப்ரொவிஷன்ஸ். பட் நீங்கள் வைக்கிற அலிகேஷன் ஒருத்தங்க மேலே இவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேரில் இருக்காங்க, இல்லை ஒரு அடல்ட்ரி இருக்காங்கன்னா அது வந்து ஒரு பெரிய அலிகேஷன் தான். கரெக்டாக? சும்மா ஒரு சின்னதாக எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் அலிகேஷன் ஒருத்தங்க மேலே வந்து பெருசாக இருக்கும்போது your supporting evidences should also be strong. So அந்த supporting evidence வரும்போது மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஃபோட்டோஸ் ஆஃப் த போத் ஆஃப் யூ, வாட்ஸ்அப் சேட்ஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் கேட்குறது என்னன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து அது செல்லுமா, கோர்ட்டில் செல்லுமா? அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி. அது வந்து ப்ரைமரி எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. இட் இஸ் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் தான். பட் அதெல்லாம் தானே ஒரு கேஸையே ஃபார்ம் பண்ணும். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா யூ கேன் ப்ரெசென்ட் தட். அதை வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இதெல்லாம் எவிடன்ஸாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஆமாம், எவிடன்சஸாக அதுதான் நீங்கள் கொடுக்குற எவிடன்சஸ் கூட உங்கள் கேஸ்க்கு பொருந்தமாக இருக்கணும். ரெலவெண்ட் எவிடன்சஸாக தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து எவிடன்ஸே இல்லையே, நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. they cannot say that. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும்.